சூரிய பகவான் சிம்மத்திலே ஆட்சி பெறக்கூடிய காரணமாக இருப்பதால் இவர்களை விட உயர்வானவர்களை நினைத்துக் கொள்வார்கள். அந்த இலக்குக்கு போகணும்யா, அந்த இடத்தை டச் பண்ணணும். என்ன ஊர் என்ன பெரிய இவ்வளவுதானே, மாவட்டம் என்ன இவ்வளவுதானே, மாநிலம் என்ன இவ்வளவுதானே, நாடு என்ன இவ்வளவுதானே, இதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இடத்திலிருந்து நகர்ந்து அடுத்த இலக்கை நோக்கி தயாராவதற்கு சிம்மராசிக்காரர்கள் ஒருபோதும் தயங்குவதே கிடையாது. அதனால உள்ளுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர்களை கைவிட மாட்டார். 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அடுத்தடுத்த வாய்ப்புகளை இவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். 9 கூடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதீத தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். அந்த தன்னம்பிக்கையான பாடல்கள், தைரியமான உத்வேகமான அந்த பேச்சுக்கள், தைரியத்தை கொடுக்கக்கூடிய நபர்களோடு மீண்டும் போய் சேருவது, இறை வழிபாட்டுகளை அந்த நேரத்தில் மேன்மைப்படுத்துவது. சும்மா ஒரு கோயிலில் போய் சிம்மராசிக்காரர்கள் அமைதியாக உட்கார்றதை விட கோயிலை கூட்டுறது, பெருக்கிறது, சுத்தப்படுத்துறது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பது, வீட்டுக்குள்ளேயே வேலைகளை கடமைகளை அதிகப்படுத்திக் கொள்வது, கோவில் கிரிவலங்கள் போயிட்டு வருவது, அந்த நேரத்தில் தன்னுடைய தனிமையை தன்னுடைய வருத்தத்தை போக்கிக் கொள்ள அதீத உழைப்பை ஏற்படுத்தி கொண்டு சிம்மராசிக்காரர்கள் அந்த தனிமை துயரிலிருந்து வெளியில் வருவாங்களே தவிர ஒருபோதும் தன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து அந்த நேரத்தை கழித்து அதுக்குள்ளேயே மனம் வருந்தி தன்னைத்தானே நோகடித்து கொள்ள சிம்மராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது.